நம்ம வீடு திரும்ப நம்ம கைக்கே வந்துருச்சுப்பா. ரொம்ப சந்தோஷம்டா. அண்ணா என்னண்ணே இப்படி இதுல தான் ஏத்த முடியும் நாங்க. வயிறு எரியுது எனக்கு. ஜெலிசில் வாங்கி குடி சரியா. சில பேர் மாதிரி தந்திரம் பண்ணி ஏமாத்தி எடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நிலைக்காது. சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல, நேத்து தோத்து போயிட்டோமா திருப்பி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு எனக்கு. என்ன பண்ண இப்ப எங்க வீடு எங்க கைக்கு வந்ததை நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற பாத்தியா? நீ பண்ணதுக்கு தானே அவன் திரும்பி பண்றான். எதுவுமே பண்ண முடியாது. அழுவா நம்ம கூட முத்து இருக்கான். மன்னிச்சிருக்கனே, தெரியாம தவறு பண்ணிட்டேனே நானு. மன்னிப்பு கேக்குறியா? எல்லாம் தனித்தனியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்களே, நான் மட்டும் இங்க தனியா. ஏங்க என்னை மன்னிச்சிருங்க. சண்டை தான், நான் மன்னிக்க மாட்டேன். இங்க பாருங்க. டேய், உனக்கு வேற ரிங்டோனே கிடைக்கலையா? போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. நான் சிங்கிளா இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னேனா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி என் கூட இல்ல, அவ்வளவுதான். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கி. ஜோடி ஜோடியா நின்னு பேசி சிரிச்சு என்ன கடுப்பேத்துறாங்க. அவங்க பேரோட ஹாப்பியா இருக்காங்க. எரியுதா? இன்ஜின்ல எதுவும் ப்ராப்ளமா சார்? எல்லாம் நிறுத்துங்கப்பா, எமர்ஜென்சி. என் வயிறு எரியுதுங்க. உங்களுக்குள்ள திரும்ப ஏதாவது பிரச்சனையா? அருண் ஏதாவது சண்டை போட்டாரா? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. என்ன முறைக்கிற? சண்டைக்கு வாங்கடா, தைரியம் இருந்தா சண்டைக்கு வா. பார்வதி, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போனதுக்கு அப்புறம் தான் யார் யார் எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, நடந்தோ நடக்காமலோ, என்னது இது? இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை. இனிமே என் வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக கூடாது. ஆடக்கூடாதுதான். அதாவது ஆடியது ஒரு ஆட்டம் என்று ஆடாதவர் சொல்வது ஒன்று சொல்லுவாங்க. முத்துவால இப்பவாது தெரிஞ்சுக்கோ, முத்து உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படி